திமுக கூட்டணியில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஒரு தொகுதி கேட்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் 3 முறை இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக அவர்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கை அவங்க ஆரம்பித்தது 11, அதுக்கப்புறம் கடந்த முறை கொடுக்கப்பட்ட தொகுதியை விட அதிக தொகுதி. இது போன்ற இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நீண்டுகிட்டே போகுது. ஆனால் திமுக தரப்பில் அவங்களுக்கு 5 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது, அந்த 5 தொகுதிகள் அப்படிங்கும்போது அதில் நிச்சயமாக எங்களுக்கு சென்னை புறநகர் பகுதியில் ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயற்குழுவை தொடர்ந்து மாநில குழுவுடைய ஆலோசனையும் நடந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனையில் என்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது? குறிப்பாக திமுக 5 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் அப்போ 5ங்கிறதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதில் ஒன்று சென்னை புறநகர் பகுதியில் வேணும்னு இவங்க கேட்குறாங்களா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. சுமார் 4.5 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்திற்கு பிறகாக தற்பொழுது இறுதி முடிவு எடுப்பதற்கு அதிகாரம் உள்ள மாநில குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. மாநில செயற்குழு கூட்டம் என்பது ஒரு ப்ரொபோசல, அதாவது ஒரு கருத்துக்களை உருவாக்குவது, அதிலிருந்து அதை விவாதிப்பது. ஆனால் அந்த செயற்குழுவால் இறுதி முடிவு எடுக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக சுமார் 90க்கும் மேற்பட்ட மாநில குழு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த மாநில குழுவுல தான் இந்த கருத்துக்கள் என்பது இறுதி செய்யப்படும். அவர்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்பது கட்சியினுடைய சட்டத்திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில திமுகவுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில திமுக வழங்கக்கூடிய அந்த இடங்கள் என்பது திமுக தரப்புல இறுதி செய்யப்பட்டிருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில 6 தொகுதி அல்லது அதற்கு மேல் என்பதில் தான் இறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஒருவேளை பல்வேறு காரணங்களுக்காக 5 தொகுதிகளை பெற்றுக்கொண்டால் கூட அந்த தொகுதிகள்ல ஒரு தொகுதி சென்னைக்குள்ள இருக்கணும் அல்லது சென்னை புறநகர்ல இருக்கணும் அப்படின்றத அவங்க முன் வலியுறுத்துவதாக தகவல் வெளியா இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக 3 முறை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில சிபிஐஎம் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தார்கள். அதனைத் அடுத்து 2011ஆம் ஆண்டு மதுரவாயில்ல, அதாவது சென்னை மாநகராட்சியாக இருக்கும்போது மதுரவாயில் சென்னை மாநகராட்சிக்கு வரும், வருவாய் மாவட்டமாக இருக்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. இருந்தாலும் கூட அந்த மதுரவாயில் தொகுதியை அவர்கள் எம்எல்ஏவா இருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் ஒரு 6 தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வெற்றி பெற்ற பெரம்பூர், மதுரவாயில், அது இல்லாம திருவெற்றியூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, பல்லாவரம் ஆகிய தொகுதிகளிலுமே ஏதாவது ஒரு தொகுதி கட்டாயம் வழங்க வேண்டும். 5 தான் ஃபைனலைஸ் பண்றீங்கன்னா அதுல ஒரு தொகுதி இந்த 6 தொகுதியிலிருந்து ஏதாவது ஒரு தொகுதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு செல்வதாக தகவல் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநில செயற்குழு விவாதிக்கப்பட்டு தற்போது மாநில குழு அகில இந்திய பொதுச் செயலாளர் MA பேபி தலைமையில தொடங்கி இருக்கிறது. கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம், அதே போன்று நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் என பல்வேறு தரப்பினர் அடங்கிய ஒரு 80 பேருக்கு மேல் கொண்ட மாநில குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல கட்டாயமாக அவர்கள் தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்து திமுகவுடன் அந்த பங்கீட்டை இறுதி செய்வதை முடிப்பதற்கான பணிகள்ல துரிதப்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சதீஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.